அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை இபாதத்து செய்வதற்காக வேண்டி நாம் ஆர்வத்தை மேற்கொண்டோம் என்று சொன்னால், பேராசையை கொண்டோம் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ்விடத்திலே நமக்கு இரண்டு விதமான சிறப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இரண்டு விதமான சிறப்புகளை தருகிறான். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்வதாக சொல்லுகிறார்கள். ஹதீஸுல் குதுஸியிலே வரக்கூடிய செய்தி, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் கூறுவதாக, இன்னல்லாஹ தஆலா யகூல், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இப்னு ஆதம், வ ஆதமுடைய மகனே, தஃபர்ரக லிஇபாததி அம்ல சத்ரக கினன் வ அசுத்த ஃபக்ரக், நீ என்னை வணங்குவதற்காக வேண்டி, நீ என்னை இபாதத்து செய்வதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கினீர் என்று சொன்னால், என்னை வணங்குவதற்காக வேண்டி ஆர்வத்தை மேற்கொண்டு பேராசை கொண்டு நீ நேரத்தை ஒதுக்கினீர் என்று சொன்னால், அம்ல சத்ரக கினன், உன்னுடைய உள்ளத்திலே, உன்னுடைய மனதிலே போதும் என்கின்ற அந்த மனதை நான் உண்டாக்குவேன், போதும் என்கின்ற அந்த எண்ணத்தை உன்னுடைய உள்ள முழுக்க நான் நிரப்புவேன். மேலும் அசுத்த ஃபக்ரக், உன்னுடைய ஏழ்மை என்கின்ற வாசலை, வறுமை என்கின்ற வாசலை நான் அடைத்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி நாம் ஆர்வம் கொண்டு அவனுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய அமல்களை மேற்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே போதும் என்கின்ற மனப்பான்மை அல்லாஹ் தஆலா தருகிறான். மேலும் நம்முடைய ஏழ்மை, வறுமை என்கின்ற அந்த வாசலை அல்லாஹ் தஆலா அடைத்து விடுகிறான். மேலும் இன்னொரு மனிதர்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படி யார் என்னை வணங்குவதற்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்கவில்லையோ, அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டியெல்லாம் என்ற நேரம் இல்லப்பா, அப்படிலாம் நேரமே இல்லை எனக்கு அப்படின்னு எவன் சொல்லுகிறானோ, வஇல்லா தஃஅல் மலத்து யதக ஷுஹுலா வலம் அசுத்த ஃபக்ரக், எவன் அவ்வாறு என்னை வணங்குவதற்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்கவில்லையோ, நேரத்தை அமைத்துக் கொள்ளவில்லையோ, அவனுடைய கைகள் முழுக்க நாம் வேலையாக ஆக்கி விடுவோம். அதாவது அவனுக்கு ஒரு வேலை ஏற்படும், அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக வேலையாக தான் இருக்கும். எப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன வேலையாக தான் இருக்கும், ஒரு சின்ன வேலையை தான் அவன் மேற்கொண்டிருப்பான். அந்த வேலையை முடிப்பதற்கு ரொம்ப சிரமப்படுவான். அந்த வேலை ரொம்ப நீண்ட காலமாக, ரொம்ப நீண்டு அந்த வேலையை செய்யக்கூடியவனாக இருப்பான். இப்படி அல்லாஹ் தஆலா அவனுடைய வேலையை ஆக்கிடுவான். அவன் வேலையை இப்படியே செய்து கொள்ள அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் சின்ன காரியத்தை, சின்ன வேலையை செய்வதற்கு கூட சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அதை ரொம்ப நேரம் எடுத்து செய்யக்கூடியவனாக இருப்பான். மேலும் வலம் அசுத்த ஃபக்ரக், அவனுக்கு ஏழ்மை என்கின்ற, வறுமை என்கின்ற அந்த வாசலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடைக்க மாட்டான், அதை திறந்து விட்டு விடுவான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.